புதுச்சேரி ஊசுடு தொகுதிகள் அடிப்படை வசதி செய்து தரக்கோரி முன்னாள் அமைச்சர் சரவணகுமார் அதிகாரிகளிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி ஊசுடு தொகுதியில் உள்ள பல்வேறு கிராமங்களில் புதிதாக உருவாக்கப்பட்ட நகர்களுக்கு குடிநீர் வசதி, சாலை வசதி உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை செய்து தரக்கோரி தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் முன்னாள் அமைச்சருமான சரவணகுமார் பலமுறை அரசிற்கும் உள்ளாட்சித்துறை அதிகாரிகளுக்கும் மனுக்களாகவும் கோரிக்கை வைத்தும் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று கூறப்படுகிறது. இந்நிலையில் தொகுதி மக்களுடன் முன்னாள் அமைச்சர் சரவணகுமார் உள்ளாட்சித்துறை அலுவலகத்தில் அதிகாரிகளிடம் அடிப்படை வசதிகள் செய்து தர வலியுறுத்தி வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. கோடைக்காலம் முடிந்தும் தொடர்ந்து அதிகரித்து வரும் வெயில் நேற்று 100.3 டிகிரி பதிவானதால் பொதுமக்கள் கடும் அவதியடைந்தனர். இந்த ஆண்டு கோடை காலத்தில் அக்னி நட்சத்திரம் துவக்கத்திலேயே விட்டு மழை பெய்தது. கடந்த மாதம் வெயில் தாக்கம் அதிகமாக இருந்தது. இந்நிலையில் கோடை காலம் முடிந்தும் வெயில் தாக்கம் குறையாமல் இருந்து வருகிறது. இந்நிலையில் நேற்று முன்தினம் 101.1 டிகிரியாக பதிவான வெயில் நேற்று மேலும் அதிகரித்து 101.3 டிகிரியாக பதிவானது. இந்த மாதத்திலேயே 8 முறை வெயில் சதம் அடித்துள்ளது. குறிப்பாக நேற்று இந்த மாதத்தின் அதிகபட்ச வெப்பநிலை பதிவாகியதால் பொதுமக்கள் கடும் அவதிக்குள்ளாகினர். நிதி கமிஷனில் புதுச்சேரியை சேர்க்க கோரி அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் புதுச்சேரி சட்டப்பேரவையில் நிதி ஆயோக் உறுப்பினர் டாக்டர் அரவிந்த் வேர்மானியை சந்தித்து கோரிக்கை மனு அளித்தார். புதுச்சேரி வந்த நிதி ஆயோக் உறுப்பினர் டாக்டர் அரவிந்த் வேர்மானி புதுச்சேரி சட்டப்பேரவையில் முதலமைச்சர் ரங்கசாமியை மரியாதை நிமித்தமாக சந்தித்து பேசினார். அவருக்கு முதலமைச்சர் ரங்கசாமி சால்வை அணிவித்து வரவேற்றார். இந்நிகழ்வில் சபாநாயகர் செல்வம், தலைமை செயலர் சரத் சௌகான், அரசு செயலர் முத்தம்மா ஆகியோர் உடனிருந்தனர். பின்னர் நிதி ஆயோக் உறுப்பினர் டாக்டர் அரவிந்த் வெர்மானி அவர்களை சட்டப்பேரவை வளாகத்தில் அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் நிர்வாகிகள் சந்தித்து புதுச்சேரியை நிதி கமிஷனில் சேர்க்க கோரிக்கை மனு அளித்தனர். இந்த மனுவில் புதுச்சேரி மாநிலத்தை நிதி கமிஷனில் சேர்த்து நிதி பற்றாக்குறையை போக்க உரிய நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும். ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தை நிதி கமிஷனில் சேர்த்துள்ள நிலையில் புதுச்சேரியை சேர்க்கவில்லை. புதுச்சேரியை உடனடியாக நிதி கமிஷனில் சேர்க்க வேண்டும். புதுச்சேரிக்கு தனி கணக்கு துவங்க வேண்டும் என்று அந்த மனுவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மனுவை பெற்றுக்கொண்டவர் உரிய நடவடிக்கை எடுப்பதாகவும் உறுதியளித்தார். நாகமுடியான்பேட் அரசு தொடக்கப்பள்ளிக்கு வருகை புரிந்த நிதி ஆயோக் உறுப்பினர் டாக்டர் அரவிந்த் வெர்மானி பள்ளியின் செயல்பாடுகளை பார்வையிட்டு மாணவர்களை உற்சாகப்படுத்தினார். மத்திய அரசு நிதி ஆயோக் உறுப்பினர் டாக்டர் அரவிந்த் வெர்மானி அரசு முறை பயணமாக புதுச்சேரி வந்துள்ளார். முதலமைச்சர் ரங்கசாமியை மரியாதை நிமித்தமாக சந்தித்த அவர் பாகமுடியான்பேட் அரசு தொடக்கப்பள்ளிக்கு வருகை புரிந்தார். வட்டம் ஒன்றின் பள்ளி துணை ஆய்வாளர் அனிதா மற்றும் பள்ளியின் தலைமை ஆசிரியர் கலைவாணி ஆகியோர் அவரை வரவேற்றனர். பள்ளியில் செயல்பாடுகளை அனைத்தையும் பார்வையிட்ட நிதி ஆயோக் உறுப்பினர் மாணவர்களுடன் கலந்துரையாடினார். ஆசிரியர் பாடம் நடத்தும் முறையை பார்வையிட்ட அவர் பள்ளியின் சிறப்பு அம்சமான மூலிகை தோட்டத்தை பார்வையிட்டு மாணவர்களிடம் மூலிகை செடிகள் குறித்து கேட்டறிந்தார். இந்த நிகழ்வின் போது பள்ளியின் ஆசிரியர்கள், ஊழியர்கள் உட்பட பலரும் உடனிருந்தனர். புதுச்சேரி ராஜ்பவன் தொகுதி பாஜக அலுவலக திறப்பு விழாவில் பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை பாஜக தலைவர் VP ராமலிங்கம் வழங்கினார். புதுச்சேரி மாநில பாஜக தலைவராக பொறுப்பேற்றுள்ள முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் VP ராமலிங்கம் ராஜ்பவன் தொகுதியில் காமாட்சியம்மன் வீதியில் தனது பாஜக கட்சி அலுவலகத்தை திறந்துள்ளார். இதற்கான திறப்பு விழா நடைபெற்றது. முதலில் பாஜக தலைவர் VP ராமலிங்கம் தனது குடும்பத்தாரோடு சுவாமிக்கு பூஜை செய்து வழிபாடு செய்தார். பிறகு தொகுதியின் வரைபடத்தை பொதுமக்கள் பார்வைக்கு திறந்து வைத்தார். இதனையடுத்து அவருக்கு சபாநாயகர் செல்வம், அமைச்சர்கள் நமச்சிவாயம், ஜான்குமார், செல்வ கணபதி MP, முன்னாள் சபாநாயகர் சிவக்கொழுந்து, சட்டமன்ற உறுப்பினர்கள் விவிலியம் ரிச்சர்ட், தீபாய்ந்தன், செல்வம், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் அசோக் பாபு, வெங்கடேசன் மற்றும் பாஜக மாநில தொகுதியின் நிர்வாகிகள், தொகுதியின் முக்கிய பிரமுகர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு வாழ்த்து தெரிவித்தனர். இதனைத் தொடர்ந்து தொகுதி மக்கள் 500க்கும் மேற்பட்டவர்களுக்கு நலத்திட்ட உதவிகளை பாஜக மாநில தலைவர் VP ராமலிங்கம் வழங்கினார். முன்னதாக ஈஸ்வரன் கோவிலிலிருந்து ஊர்வலமாக பாஜக தலைவர் VP ராமலிங்கத்திற்கு சிறப்பான முறையில் வரவேற்பு அளிக்கப்பட்டது. பெருந்தலைவர் காமராஜர் பற்றி இழிவாக பேசிய திமுக MP சிவாவின் பேச்சுக்கு
பொறுப்பேற்று திமுக தலைவர் ஸ்டாலின் பொது மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று புதுச்சேரி அதிமுக வலியுறுத்தியுள்ளது. புதுச்சேரி அதிமுக தலைமை அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த மாநில செயலாளர் அன்பழகன், திமுக தலைவர் ஸ்டாலினுக்கு மிக நெருக்கமானவரான பாராளுமன்ற உறுப்பினர் சிவா மறைந்த காமராஜர் பற்றி தரைக்குறைவான கருத்தை தெரிவித்துள்ளார். கடந்த முறை கூட்டணியில் பாஜக இருந்தபோது பாஜக தலைவராக இருந்த அண்ணாமலை பேரறிஞர் அண்ணாவை பற்றி தவறாக பேசியதால் மத்தியில் பாஜக ஆட்சியில் இருக்கும் போதே பாஜகவுடன் கூட்டணி இல்லை என்று ஆண்மையுடன் அறிவித்தார் எடப்பாடியார். ஆனால் இன்று திமுக கூட்டணியில் இருந்து காங்கிரசார் வெளியேற தயாரா? காமராஜர் பற்றி தவறாக பேசியது குறித்து திமுக தலைவர் ஸ்டாலின் பொதுமக்கள் மத்தியில் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றார். பெருந்தலைவர் காமராஜரை விமர்சித்த திமுகவை கண்டிக்க திராணியற்ற கட்சியாக புதுச்சேரி காங்கிரஸ் உள்ளது. வரும் தேர்தலில் திமுகவுடன் காங்கிரஸ் கூட்டணி இருந்தாலும் காங்கிரஸ் தொண்டர்கள் திமுக வேட்பாளர்களுக்கு சரியான தண்டனையை வழங்க வேண்டும் என்றார். திருபுவனை தொகுதிக்குட்பட்ட கே. குச்சிப்பாளையத்தில் புதிதாக அமைக்கப்பட்ட மின்மாற்றியை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு துவக்கி வைத்து அர்ப்பணித்தார். திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கே. குச்சிப்பாளையம் கிராமத்தில் கடும் மின்னழுத்த குறைபாடு நிலவி வந்தது. இதனால் மின் உபகரணங்கள் அடிக்கடி பழுதானதால் மின் நுகர்வோர் சிரமத்துக்குள்ளாகினர். இதனையடுத்து தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் மின்துறை அதிகாரிகளுடன் நேரில் ஆய்வு மேற்கொண்டு அப்பகுதியில் 200 கிலோவாட் திறன் கொண்ட புதிய மின்மாற்றி அமைக்கவும் எல்டி மின்பாதைகளை வலுவூட்டவும் மின்துறைக்கு பரிந்துரை செய்தார். இதன் அடிப்படையில் ரூபாய் 19.93 லட்சம் மதிப்பீட்டில் திட்ட அறிக்கை தயாரிக்கப்பட்டு அரசின் அனுமதி பெறப்பட்டது. புதிய மின்மாற்றி அமைக்கும் பணி நிறைவடைந்த நிலையில் துவக்க விழா நடைபெற்றது. விழாவிற்கு சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தலைமையேற்று புதிய மின்மாற்றியை இயக்கி வைத்து பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு அர்ப்பணித்தார். விழாவில் திருபுவனை துணை மின் நிலைய உதவி பொறியாளர் பன்னீர்செல்வம், இளைநிலை பொறியாளர் ராஜேந்திரன், மின்பாதை ஆய்வாளர் ரவிச்சந்திரன் மற்றும் ஊழியர்கள், கிராம மக்கள், சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் உட்பட பலரும் கலந்து கொண்டனர். இதன் மூலமாக 200 மின் நுகர்வோர் பயன்பெறுவார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. கிறிஸ்ட் பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரிகள் ஸ்லாம் உடற்பயிற்சி கூடம் திறப்பு விழா நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் முலகுளத்தில் இயங்கி வரும் கிறிஸ்ட் பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரிகள் ஸ்லாம் உடற்பயிற்சி கூடம் திறப்பு விழாவானது கல்லூரியின் வளாகத்தில் மிக சிறப்பாக நடைபெற்றது. விழாவின் தலைமை விருந்தினர்களாக புதுச்சேரி மாநிலத்தின் சபாநாயகர் ஏம்பலம் செல்வம், உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம், முன்னாள் அமைச்சர் சட்டமன்ற உறுப்பினருமான சாய்ஜி சரவணகுமார், உழவர்கரை சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கர், சாம்பால் அறக்கட்டளை கல்விக் குழுமத்தின் மற்றும் பால்சன்ஸ் குழுமத்தின் மேலாண் இயக்குநர் முனைவர் சாம்பால் ஆகியோர் கலந்து கொண்டு விழாவினில் சிறப்பித்தனர். கிறிஸ்ட் பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரியின் முதல்வர் முனைவர் சிவக்குமார், சாம்பால் கல்வி அறக்கட்டளை குழுமத்தின் இயக்குநர் குமரவேல் மற்றும் நிர்வாக அதிகாரி சுப்பிரமணியன் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்னும் வாழ்வியல் கடைபிடிக்க ஒவ்வொருவரும் உடற்பயிற்சி முறையினை வேண்டியதன் கட்டாயத்தினை வலியுறுத்தினர். காரைக்கால் கோவில்பத்து பகுதியில் ரயில்வே கேட் அருகில் பொதுமக்கள் கடந்து செல்வதற்கும் கீழ்ப்பாலம் அமைக்கும் பணி துவங்க உள்ளதாக அமைச்சர் திருமுருகன் தெரிவித்தார். புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் பேரளம் இடையே புதிய ரயில் சேவை துவங்க உள்ளதால் நகரப் பகுதிகளில் 4 இடங்களில் ரயில்வே கேட்டுகள் அமைக்கப்பட்டுள்ளன. அடிக்கடி ரயில் வந்து செல்வதால் கேட்டுகள் மூடப்படுகிறது. இதனால் அருகாமையில் உள்ள பேருந்து நிலையம், பள்ளிக்கூடம் மற்றும் கல்லூரிகள், மருத்துவமனை போன்ற அத்தியாவசிய தேவைகளுக்கு செல்லக்கூடிய பொதுமக்கள் பெரிதும் பாதிக்கப்படுகின்றனர். இதனால் முக்கிய நகர் பகுதியான காரைக்கோவில்பத்து பகுதிகள் பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தாமல் கீழ்த்தளப்பாலம் அமைக்க வேண்டும் என பொதுமக்கள் மற்றும் வியாபாரிகள் கோரிக்கை வைத்தனர். இதன் அடிப்படையில் அமைச்சர் திருமுருகன் ரயில்வே துறை அதிகாரிகளிடம் பல்வேறு கட்ட ஆலோசனைக்கு பிறகு இன்று செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் திருமுருகன், காரைக்கால் பகுதியில் தோமாஸ் அருள் வீதி, கடற்கரை சாலை, காமராஜர் சாலை மற்றும் கோவில்பத்து ஆகிய பகுதிகளில் ரயில்வே கேட் அமைந்துள்ளதால் காலை மாலையில் ரயில் செல்லும் போது பொதுமக்கள் பெரிதும் பாதிக்கப்படுவதாகவும் மாற்று பாதைகள் அமைக்க வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை வைத்தனர். இது தொடர்பாக ரயில்வே துறை அதிகாரிகளிடம் தான் பேசியதாகவும் காரைக்கோவில்பத்து பகுதியில் கீழ்த்தளம் அமைப்பதற்கும் ரயில்வே துறை ஒப்புதல் அளித்துள்ளதாகவும்
பணிகள் விரைவில் துவங்க உள்ளதாகவும் தெரிவித்தார். மேலும் புதுச்சேரி அரசு பொதுமக்களுக்கு இடையூறாக எந்த ஒரு திட்டங்களையும் செயல்படுத்தாது என்றும் கூறினார். மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி பொறியியல் கல்லூரிகள் சிவில் துறை சார்பில் பயிலரங்கம் பேராசிரியர்கள் தொழில்துறையினர் பங்கேற்றனர். மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி பொறியியல் கல்லூரியின் சிவில் துறை சார்பில் கல்லூரிகளில் பணிபுரியும் பேராசிரியர்கள் மற்றும் துறையினருக்கும் சிவில் துறையின் கட்டுமானத்தில் பயன்படுத்தப்படும் பொருட்களில் ஏற்பட்டுள்ள மாற்றங்கள் மற்றும் கான்கிரீட் கலவைகள், நீண்ட நாட்கள் உழைக்கக்கூடிய கட்டுமான அமைப்பு போன்றவை பற்றிய 6 நாள் பயிலரங்கம் இந்திய தொழில்நுட்ப கல்விக் கழகம் நிதி உதவியுடன் கல்லூரியின் மத்திய நூலகத்தில் காலை தொடங்கியது. இந்த நிகழ்ச்சிக்கு ஆதிபராசக்தி பொறியியல் கல்லூரியின் தாளாளர் கோப்பா செந்தில்குமார் தலைமை தாங்கினார். கல்லூரியின் முதல்வர் ராஜா, கல்லூரியின் டீன் ராமஸ்வாமி, துணை முதல்வர் புவனேஸ்வரி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். சிவில் துறை தலைவர் சௌமியா தேவி அனைவரையும் வரவேற்றார். இதன் தொடக்க விழாவில் விஐடி பல்கலைக்கழகத்தின் சிவில் துறையின் டீன் வாசுகி கலந்து கொண்டு பயிலரங்கை குத்துவிளக்கு ஏற்றி தொடங்கி வைத்து சிறப்புரையாற்றினார். மேலும் பல்வேறு பொறியியல் கல்லூரிகளை சார்ந்த பேராசிரியர்கள் நாகன், ராஜசேகர், பன்னீர்செல்வம், ரேவதி, தொழில் நிறுவனங்களை சார்ந்த இளமுருகன், மணிகண்டன், ஸ்ரீனிவாசன், நாராயணமூர்த்தி, ரவிசங்கர் ஆகியோர் மாணவர்களுடன் கலந்துரையாடினர். இதில் 20க்கும் மேற்பட்ட கல்லூரிகளை சார்ந்த பேராசிரியர்கள், தொழில் நிறுவனங்களை சார்ந்த அதிகாரிகள் உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். இறுதியாக பேராசிரியர் தியாகராஜன் நன்றி உரையாற்றினார். மதர் தெரேசா ஜிப்மர் மருத்துவக் கல்லூரி நுழைவுத் தேர்வு இரண்டும் ஒரே தேதியில் வருவதால் செவிலியர் மாணவர்கள் பரிதவிப்புக்குள்ளாகியுள்ளனர். கோரிமேடு மதர் தெரேசா சுகாதார அறிவியல் நிலையத்தில் எம்எஸ்சி நர்சிங், எம்ஃபார், எம்பிடி உள்ளிட்ட முதுநிலை சுகாதார படிப்புகள் உள்ளன. இது தவிர பிஃபார்ம், பிஎஸ்சி, எம்எல்டி, பிஎஸ்சி, எம்ஆர்டி, டிஜிஎன்எம், போஸ்ட் பிஎஸ்சி, லேட்ரல் படிப்புகளும் உள்ளன. இந்த படிப்புகளுக்கு கடந்த 16ஆம் தேதி முதல் விண்ணப்பங்கள் வரவேற்கப்பட்டு வருகின்றன. இடைநிலை சுகாதார படிப்புகளுக்கு ஏற்கனவே விண்ணப்பிக்க கடந்த 7ஆம் தேதி வரை காலக்கெடு விதிக்கப்பட்டது. எம்எஸ்சி, போஸ்ட், பிஎஸ்சி உள்ளிட்ட முதுநிலை படிப்புகளுக்கு வருகின்ற 25ஆம் தேதிக்குள் விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இந்த செவிலியர் மாணவர்களுக்கு வருகின்ற 27ஆம் தேதி நுழைவுத் தேர்வு நடக்க உள்ளது. அதே தேதியில் ஜிப்மரின் எம்எஸ்சி, எம்பிஹெச் உள்ளிட்ட முதுநிலை படிப்புகளுக்கு நுழைவுத் தேர்வு நடக்க உள்ளது. இதனால் 2 நுழைவுத் தேர்விற்கும் விண்ணப்பித்துள்ள செவிலியர் மாணவர்கள் பரிதவிப்புக்குள்ளாகி வருகின்றனர். ஏதேனும் ஒரு நுழைவுத் தேர்வினை எழுத முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். புதுச்சேரி அரசு பாட்கோ மூலமாக ரூபாய் 22 லட்சம் மதிப்பில் கழிவுநீர் வாய்க்கால் மற்றும் சிமெண்ட் சாலை அமைக்கும் பணியினை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். புதுச்சேரி அரசு ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை பாட்கோ மூலமாக முத்தியால்பேட்டை தொகுதிக்குட்பட்ட சோலை நகர் பாடசாலை வீதி, அண்ணல் அம்பேத்கர் நகர் முதல் வீதி ஆகிய பகுதிகளில் ரூபாய் 22 லட்சம் மதிப்பில் புதிய சிமெண்ட் சாலை மற்றும் கழிவுநீர் வாய்க்கால் அமைக்கும் பணியின் துவக்க விழா நடைபெற்றது. விழாவில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார். மேலும் விரைந்து பணிகளை முடிக்குமாறு அதிகாரிகளிடமும் அறிவுறுத்தினார். இந்த நிகழ்ச்சியில் ஆதிதிராவிடர் நலத்துறை இயக்குநர் இளங்கோவன், செயற்பொறியாளர் பக்தவக்ஷலம், இளைநிலை பொறியாளர் கார்த்திக் மற்றும் சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள், என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர்கள் உட்பட அப்பகுதி மக்கள் திரளாக கலந்து கொண்டனர். வில்லியனூர் சிவகணபதி நகரில் ரூபாய் 10 லட்சம் செலவில் சாலை அமைக்கும் பணியினை எதிர்க்கட்சித் தலைவர் சிவா தொடங்கி வைத்தார். வில்லியனூர் சட்டமன்ற தொகுதி சிவகணபதி நகருக்குட்பட்ட ராகவேந்திரா நகரில் வில்லியனூர் கொம்யூன் பஞ்சாயத்தின் மூலமாக ரூபாய் 9,93,000 மதிப்பீட்டில் சாலை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா கலந்து கொண்டு சாலை அமைக்கும் பணியை பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் வில்லியனூர் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் ரமேஷ், இளைநிலை பொறியாளர் சத்யநாராயணன் மற்றும் திமுக நிர்வாகிகள், ஊர் முக்கியஸ்தர்கள் உட்பட பலரும் கலந்து கொண்டனர். கர்மவீரர் காமராஜர் பிறந்தநாளையொட்டி காங்கிரஸ் மாநில செயலாளர் ஊஸ்ட் செந்தில்குமார் தலைமையில் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது.
பெருந்தலைவர் கர்மவீரர் காமராஜர் பிறந்தநாள் விழா நாடு முழுவதும் வெகு உற்சாகமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இதன் ஒரு பகுதியாக கர்மவீரர் காமராஜரின் 123வது நாளையொட்டி புதுச்சேரி பிரதேச காங்கிரஸ் கமிட்டி சார்பில் மாநில செயலாளர் ஊஸ்ட் செந்தில்குமார் தலைமையில் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு கல்வி உபகரணங்கள் மற்றும் இனிப்பு வழங்கி உற்சாகமாக கொண்டாடப்பட்டது. இதில் மாவட்ட தலைவர் பாபு மற்றும் வட்டார தலைவர் சங்கர் பாபு ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இதில் சிறப்பு அழைப்பாளராக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் கலந்து கொண்டு 200 மாணவ மாணவிகளுக்கு இனிப்பு மற்றும் நோட்டு புத்தகம் வழங்கினார். இந்த விழாவில் இளைஞர் காங்கிரஸ் செயலாளர் உதயகுமார் வரவேற்றார். கர்மவீரர் காமராஜர் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு காமராஜர் வீதியில் உள்ள அவரது உருவ சிலைக்கு புதுவை அமமுக மேற்கு மாநில செயலாளர் SD சேகர் தலைமையில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. கர்மவீரர் காமராஜரின் 123வது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு காமராஜர் வீதியில் உள்ள அவரது உருவ சிலைக்கு புதுவை மாநில அமமுக மேற்கு மாநில செயலாளர் SD சேகர் தலைமையில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. நிகழ்ச்சியில் அவைத்தலைவர் ரகுபதி, இணை செயலாளர் காமாட்சி, துணை செயலாளர்கள் கலைவாணி, முனியன், MGR மன்ற செயலாளர் சீதாராமன், பேரவை செயலாளர் ராஜா, மருத்துவரணி செயலாளர் சிலம்பரசன், தொகுதியின் செயலாளர்கள் செந்தில், ராமச்சந்திரன், காண்டீபன், கண்ணன் என்ற ராமச்சந்திரன், கண்ணதாசன், சிவகுமார், அண்ணாமலை, ஜான்சன், ஏழுமலை, குமார், ராஜாத்தியம்மாள், அருணா, கவிதா, சாந்தி, அப்துல் ஹமீத், கிருஷ்ணமூர்த்தி, அழகுவேல் உட்பட நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டனர். அரியூர் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை மற்றும் ஆராய்ச்சி மையத்தில் முதன்முறையாக சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை செய்யும் வசதி மருத்துவமனைகளில் செயல்படுத்தப்பட்டுள்ளது. புதுச்சேரி அரியூர் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா கல்விக் குழுமத்தின் தலைவர் ராமச்சந்திரன், துணைத் தலைவர் ராதா ராமச்சந்திரன், கல்விக் குழுமத்தின் முதன்மை இயக்க அதிகாரி டாக்டர் வித்யா ஆகியோரின் தீவிர முயற்சிகள், மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையின் இயக்குநர் டாக்டர் ரத்னசுவாமி வழிகாட்டுதலின்படி ஸ்ரீ வெங்கடேஸ்வரா மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் லாப்ரோஸ்கோபி அறுவை சிகிச்சையின் மூலமாக ஒரு சிறுநீரகத்தை பெற்று அந்த சிறுநீரகத்தை மற்றொருவருக்கு லாப்ரோஸ்கோப்பியின் மூலமாக பொருத்தும் வசதியை மருத்துவமனையின் மருத்துவர்கள் ஒன்றிணைந்து செயல்படுத்தியுள்ளனர். இதன் மூலமாக கடந்த மாதம் காஞ்சிபுரம் மாவட்டத்தை சார்ந்த சிவா என்கின்ற 32 வயது இளைஞருக்கு லாப்ரோஸ்கோப்பி மூலமாக மாற்று அறுவை சிகிச்சை மூலமாக சிறுநீரகம் வெற்றிகரமாக பொருத்தப்பட்டது. மேலும் இந்த சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை செய்வதற்கு மருத்துவமனையின் மருத்துவ கண்காணிப்பாளர் டாக்டர் ஜோசப் ராஜ், உதவி கண்காணிப்பாளர்கள் டாக்டர் ராஜசேகர், டாக்டர் சுரேஷ் ஆகியோரின் மேற்பார்வையில் சிறுநீரக சிறப்பு அறுவை சிகிச்சை தலைமை மருத்துவர் டாக்டர் நீலமேகம் மற்றும் மருத்துவர்கள் ராஜசேகர், பிரபு, ஜெயஸ்ரீ, ஆர்த்தி, பூமா, இளையராஜா, காவ்யா மருத்துவ குழுவினர்கள் சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சையை வெற்றிகரமாக செய்தனர்.